அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அருமையான சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது எப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம 3 சில்லு தேங்காயும் பொட்டுக்கடலை வந்து 1 கப்பும் மல்லி புதினாலாம் நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 பூண்டு ஒரு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த 3 சில்லு தேங்காய் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. ரொம்ப மெல்ஸாக சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து அரையும், நல்லா நெய்ஸாகவும் அரையும். இப்போ வந்து நம்ம சின்ன துண்டு இஞ்சி இருக்குது, அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 சின்ன சைஸ் பூண்டு வந்து அதையும் பொடுசாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நல்லா வகுந்துட்டு 2ஆக கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து சின்ன வெங்காயமாக நான் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 5 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஒரு கொரன்னு வந்து ஒரு பல்ஸில் ஓட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா இலைகளை வந்து நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிறேன் இது மைசா அரைகிறதுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து தோசை இட்லிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா மையாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சு நம்ம இதை தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கடுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் வந்து நம்ம 1 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியில் இதில் வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.